திருப்தி இல்லாதவங்களெல்லாம் அழைச்சு நல்ல திருப்தி படுத்தணும் என் பிள்ளைங்க என்று மேய்க்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாரு? நம்ம மேய்ஞ்சி கொண்டு தான் இருக்கிறோம், இதுவரை மேய்ஞ்சிக்கு தான் இருக்கிறோம், ஆனா திருப்தி இல்லை. இறைவங்கிட்ட இப்போ சார்ந்துட்டோம். இப்போ ஏசப்பாவை நம்பிட்டு நம்ம ஏசப்பாவை பிடிச்சுக்கணும். அப்படி பிடிக்கின்ற போது நம்மளை திருப்தி படுத்துறாரு பாரு. சரி, நானே மேய்க்கிறேன் உங்களை வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளைகள், எடுத்து மேய்க்கின்ற விதத்துல 2 மேய்ச்சல் இருக்குது. நீயும் நானும் உலக காரியங்கள்ல கடந்து வருவோம் என்று சொன்னால், ஒரு ஆடோ மாடோ ஒரே இடத்துல கட்டிட்டு நீ மேய்ச்சிட்டு இரு, நான் சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன்னு ஒரு மேய்ச்சல் இருக்கு. அந்த மேய்ச்சல் வயிறு நிறையுமா? நீ சொல்லு, வயிறு நிறையுமா? நம்ம மேய்ச்சல் கூட அதுதான், நம்ம மேய்ச்சல் கூட அதுதான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த மனுஷன் எந்த இடத்துல கட்டுவானோ, ஆனா புல்லுள்ள இடங்களில அவ்வளவு புல்லுல போய் கட்ட முடியாது, பயிர்ல போய் கட்ட முடியுமா அவன்? என் அன்பு தேவ பிள்ளைகள், உலக காரியங்களுக்கு கடந்து போகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல கட்டிட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் இன்னொரு மேய்ச்சல் இருக்குது. அந்த ஆடியும் மாட்டியும் நீ அவுத்து விட்டியானா வயிறு எப்படி இருக்கும்? ஈவினிங்குள்ள திருப்தியா நல்ல புஷ்டியா வரும். 2 பக்கம் வயிறு தூக்கலா போல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஆடோ மாடோ நல்ல திருப்தியா இருக்குதுப்பா. நீ பாக்குறது என்ன? அந்த வயிறை பார்ப்ப, ஆட்டியம் மாட்டியம் திருப்தியா மேய்ஞ்சி இருக்குதுப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கூட இப்ப அவரே மேய்க்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாரு. நல்ல புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு வந்து விடுகிறாரு. என்ன மேய்ச்சல் இது? என்ன மேய்ச்சல் நீங்க சொல்லுங்களா? என் அன்பு பிரியமா, என்ன மாதிரி மேய்ச்சல் பாருங்க. ஓசியா உன்னை மேய்க்கிறதுக்கு மேய்ச்சிக்கின்னு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? எந்த ரூபத்திலிருந்து ஏசப்பா கிட்ட வந்தோம் சொல்லுங்க? திருப்தி இல்லாம கைவிடப்பட்ட நிலையில ஏசப்பா தேடுறோம். ஏசப்பா கிட்ட வருகின்ற போது அவர் மேய்க்கிறாரு, நம்ம மேய்ஞ்சிட்டோம். இப்ப மேய்ஞ்சிட்ட பிறகு இந்த ஆடு என்ன பண்ணுதுன்றதுதான் இப்ப சத்தியம். என் அன்பு தேவ பிள்ளைகள், எடுத்து நீ வாசிப்பேன் என்று சொன்ன ஓசியா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசி. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். எப்படி ஆனார்களா? ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. முதல்ல என்ன சொன்னாங்க? வாய் நிறையதையா, வாழ்க்கையில திருப்தி இல்லை, நாங்க புசித்து திருப்தி அடைய முடியல, ஆகையால இப்ப ரொம்ப திருப்தியா இருக்குதப்பா. ஏசப்பா எங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. எப்படிமா இருக்குது? எங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, மகிழ்ச்சி. ஏன்னா திருப்தின்னு சொல்றோமே. ஏசப்பா மேய்ச்சல் பாரு, திருப்தி சொல்லிட்டு கேவாஸ் திருப்தியான பின்பு இப்பதான் பாரு ஆண்டவரை விட்டுட்டோம். வயிறு நஞ்சிச்சு, ஈரம் வந்துடுச்சு வயிற்றுக்கு. இப்ப யாரை விட்டுட்டாங்க? எல்லாம் வாயத்தை சொல்லி யாரை விட்டுட்டாங்க? ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். புரியுத பாருங்க உங்களுக்கு. ஆண்டவர் திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுக்கின்ற போது ஆண்டவரை கொஞ்சம் தூரமா வச்சுட்டு மேட்டின்மை ஆயிடுச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருமா லேட்டா வருவாங்க? கொஞ்சம் வரட்டும். நீங்க வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், முழு இருதயத்தோடு தேடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், காலத்துக்கு நேரத்துக்கு ஆண்டவரை தேடுற பிள்ளைகள். எங்கே மேட்டின்மை ஆயிடுச்சு அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கும். மேய்க்கிறவரை விட்டுட்டாங்க, இறைவனை விட்டுட்டாங்க. மேட்டின்மை ஆயிட்டு பிறகு என்ன பண்றாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க, வாசியாத்த முடி. அதனால் என்ன மறந்தார்கள். முடிஞ்சுதா? உன் வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது பாரு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியை, எண்ணத்துக்கு ஆண்டவரை தேடணும். எதுக்காக இறைவனை தேடணும்? அழுதோம், துக்கித்தோம், புலம்பணும், உருண்டோம், என் வாழ்க்கை முடிந்து போயிடுமா, இதோடு காணாத போயிடுமா என்று அலைந்து இறைவனை பிடிச்சுக்கணும். அவர் திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவர். என்னை தேடுகின்ற போது நான் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ பிடிக்கின்ற போது, உன்னை திருப்திப்படுத்துகின்ற போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி போதா? திருப்தியா இருக்கின்ற போது ஒரு மேட்டின்மை ஆவி ஆண்டவரை மறந்துட்டு அவரை மறந்துட்டார்கள். அதான் நடக்குது. சபைக்கு வரவங்களெல்லாம் என்ன நடக்குது? திருப்தி ஆயிட்டு பிறகு ஆண்டவரை தூரமா வச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவரை தூரமா வச்சுட்டாங்க. நல்ல புரித பாருங்க. இப்ப திருப்தி ஆயிட்டாங்க. இது எவ்வளவு காலம் காப்பாற்றும்? இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அவர் யாருன்னா, மேட்டின்மை அடைஞ்சிட்ட பிறகு இது சாவர அளவுக்கு காப்பாற்றும். நான் ஒரு ஜானுல இருந்து ஒரு முழத்துக்கு போயிட்டேன். இந்த திருப்தி ஆண்டவர் சொல்றாரு,
அவர்களை குறித்து நீதிமொழிகள், அவர் யார் என்றால் 16வது அதிகாரம் 5வது வசனம் வாசி. நீதிமொழிகள் 16. மனமேட்டின்மதான் ஆயிட்டான், திருப்தி ஆயிட்டு பிறகு கடவுளை மறந்துட்டான். இப்ப மனமேட்டிமானவன் இப்ப யாரா? இப்ப யாரா? எல்லா வாயத்தை சொல்லி யாரா? ஐயோ ஐயோ, என் அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம தானமா வந்து கேட்டோம், நம்ம தானமா ஆண்டவரை பிடிச்சுக்கணும். ஏன்னா இறைவா வாழ்க்கையில திருப்தி அடையணும், ஆண்டவரை திருப்தி கொடுத்துட்டு பிறகு அவரா பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் இன்னைக்கு பரிசுத்த நாள், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நீ வயிறு வாசலை பார்த்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கல்யாட்டு ஒயிலாட்டத்தை பார்த்துக்கலாம். அடுத்த மாசம் வரலாம், அடுத்த வாரம் வரலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேட்டினிமை ஆயிட்டான், அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அருவருப்பானவன். என்ன ஆனவன்? அருவருப்புன்னா என்ன? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், மீனிங் தெரிஞ்சுக்கணும். அருவருப்புன்னா உன் பக்கத்துல நம்ம எவ்வளோ கொடிய காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பார். என் அன்பு தேவ பிள்ளை, உன் பக்கத்துல உட்கார முடியாது. அருவருப்பு அப்படித்தான், உன் பக்கத்தில் நிற்க முடியாது, உன்னை சார்ந்து வாழ முடியாது. இதுதான் அருவருப்புன்றார் ஆண்டவர். இப்ப வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எசேக்கியா 34வது அதிகாரம் 18 கொஞ்சம் வாசி. எப்படி மேய்ஞ்சோம்? ஏசப்பா எப்படி மேய்ச்சாரு? நம்ம எப்படி இருந்தோம்? கட்டாந்தரையில இருந்தோம், கட்டி போட்டு வாழ்க்கை. அப்படியே ரவுண்டு அந்த ஒரு நாளெல்லாம் அந்த மாடும் ஆடும் சுத்தி 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 என்னமாவும்? நீ கொஞ்சம் யோசித்து போற. வயிறு நிறையுமா பிரபையா? கட்டிட்டு போறாங்களா மாடு ஆடு, வயிறு நிறையுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை அதுதான். இப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நம்மளை மேய்க்கிறாரு, திருப்தி கொடுத்துட்டாரு. இப்ப நல்லா மேய்ச்சலாம். ஆண்டவரே கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்களேன். என்ன மாதிரியா வாழ்க்கை பார். ஒரு நல்ல மேய்ச்சல் வாசிமா, நீங்க நல்ல மேய்ச்சல மேய்ந்து நீங்க நல்ல பின்னாடி கேக்குதா? நல்லா மேய்ஞ்சிட்டு பிறகு இப்ப என்ன பண்ணணும்? நம்ம நல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்துடணும். அடுத்த நாளுக்கு வந்தாங்கன்னா அந்த மேய்ச்சல் இருக்கும். இப்ப நம்ம என்னடான்னா நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்குது பத்தியா, கொஞ்சம் நல்ல பசுமையான புல் இருக்குதட்ட, அதெல்லாம் இந்த ஆடு என்ன பண்ணுதான்? மெச்சு சேதப்படுது. ஏன்டா நான் இன்னொரு ஆடு வந்து மேயக்கூடாது? வாசித்து முடியாத? உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்க கால்களால் குழைப்பு படலாமா? இப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் மேய்க்கிற போது என்ன நடக்குது பாருங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இப்படிதான் வாழ்க்கையில எப்படிமா ஒரு திருப்தி கிடைச்சிடும்? இல்ல பிரதர், நான் 3 வேலை. ஏமா நீ 3 வேலை இல்ல 30 வேலை கூட சாப்பிடு, ஆனா மனதுக்கு திருப்தி கிடைக்காதுன்றார் ஆண்டவர். நீ சாப்பிடுவாய், திருப்தி கிடைக்காதுன்றார் ஆண்டவர். இதுக்குதான் இறைவனை நம்ம பிடித்து போராடி கொண்டு இருக்கின்றோம். இறைவா என் வாழ்க்கை கொஞ்சம் மாற்றுங்க, என் பாதையை கொஞ்சம் மாற்றுங்க, என் சரீரத்தை கொஞ்சம் மாற்றுங்க. இதுக்குதான் ஆண்டவரிடத்தில் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, உன்னை திருப்தி படுத்துறோம்பா, நீ நல்லதான் நல்ல மேய்ச்சலாம், அருமையான சாப்பாடு, பூரிப்பு அடைந்துடுவோம். அப்படி நம்மளை கர்த்தர் நம்மளை வைத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார், பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பதான் நீ புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கின்ற போது நான் மேய்ஞ்சிட்டு இன்னொருத்தருக்கு இது கிடைக்க கூடாதுன்றதுனால, இன்னொருத்தர் வந்து இந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்றதுனால எப்படி தண்ணீரை எப்படி ஆக்குறாங்க? சேராய் வாழ்க்கை பாரு. பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உன்னை மேய்க்கின்ற போது உன்னோட இருப்பாரா? இந்த ஆடாட்ட கூட இருப்பாரா? வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, திருப்தி இல்லாத போது இறைவனை தேடுறோம். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடணும். இப்ப திருப்தியான ஆடுகள் பார்த்தீங்களா? யாரு குறித்து தேடணும்? ஏசப்பா குறித்ததை தேடணும். அவருக்கு எது பிரியம்? இன்னைக்கு பரிசுத்த நாள்ல நீ வந்து உட்கார்ந்து செய்தி கேட்கறது பிரியம். அவருக்குரியதை நீ தேடாத, தனக்குரியதை தேடுகிறார்கள். என்ன பெரிய ஆடுறா, என்ன பெரிய வாழ்க்கை. என் அன்பு பிரியமானவர்களே, ஆழத்தில் போனோம்னா இதெல்லாம் கேட்கின்ற போதும் வாசிக்கின்ற போதும்
தியானிக்கின்ற போதும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை புடமிடுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைங்களே, இந்த வார்த்தை பாருங்க, தனக்குரியவங்களே தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப ஏசப்பாவுக்குரியவங்க தான் தேடணும். நீயும் நானும் நம்ம திருப்தி படுத்துட்டான். அவர் தான் படுத்துவாரு, அவர் தான் பாதுகாப்பாரு, அவர் தான் பராமரிப்பாரு, அவர் தான் தாங்குவாரு, வயசை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. பிரபையை உட்கார வச்சுக்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆயுசை கூட அதிகமாக்குகிறவர், பலத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், 30 60 பலன் கொடுக்கும்படி செய்கிறவர். இவரை விட்டுட்டு திருப்தியான அந்த வாழ்க்கை எப்படி போகுது பாருங்களேன். நல்ல மேய்ச்சல் மேய்ச்சாரு. என் அன்பு பிரியமானவர்களே, நல்லதா இருந்தது. ஆண்டவர் சொல்ல நல்லா மேய்ஞ்சிட்டு நல்ல தொழுவத்தில் போய் படுத்துக்கின்றாரு ஆண்டவர். என்னம்மா சொன்னாரு? நல்ல தொழுவத்துல இந்த ஆடு படுத்துக்கொள்ளும் என்று அவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, இங்க வேதத்தை நீ நேசிக்கின்ற போது நீ எடுத்து வாசிப்ப என்று சொன்னால், இப்ப என்ன நடந்தது? நீ என்ன செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? ஏசப்பாவுக்குரியவைகளை தேடாத தனக்குரியவை தேடுகின்ற போது இப்ப அவர் அனுமதிக்கிறார். நம்ம வாழ்வு எப்படி இருந்தது, எப்படி வந்தோம், எப்படி மாறியது, இப்போ அவருக்குரியதை தேடாத பட்சத்துல தனக்குரியவளை தேடிக்கொண்டிருக்கிற போது அவர் அனுமதிக்கிறார். எதை அனுமதிக்கிறார் என்றால் வறுமையை அனுமதிக்கிறார். ஹலோ என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எடுத்து வாசிப்பாய் என்று சொன்னால் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. தரித்திரத்தையும் தரித்திரம் வரும், தரித்திரமும் வறுமையும் வரும் ஒரு காலத்துல. தரித்திரம் என்ன? தரித்திரம் இது ஏன் தான் பிறந்ததோ சொல்றமா இல்லையா? இது இருந்தா எல்லாம் காட்டினா சொல்றமா இல்லையா? ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்குரியவைகளை தேடாத பட்சத்துல நமக்குரியவைகளை தேடுறோம், சாகுபோக்கு சொல்றோம், என் வாழ்க்கையில சாகுபோக்கு சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையில சாகுபோக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் தான் தனக்குரியவைகளை தேடிக்கொண்டு சாகுபோக்குகளை சொல்றோம். இறைவனிடத்தில் வருகிறதற்கு அவர் சொல்றார், 2 காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார். தரித்திரம், வறுமை வரும்ன்றார். வரும், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளிட்ட நிற்கும். இப்ப வரலையா? வரும், நிற்காது, வந்துடும். தரித்திரம் என்னன்னு தெரியுமா என் அன்பு தேவ பிள்ளைகளே? வறுமை என்னன்னு தெரியுமா? வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. நீ எடுத்து வாசிப்பேன்னு சொன்ன, இப்படிப்பட்ட மனுஷன் திரும்பி வந்து தரித்திரம் வந்துட்டு பிறகு திரும்பி வந்து என்னிடத்துல எதை நீ கேட்க கூடாதுன்றார். ஆமென், அல்லேலூயா. ஆர்டர் பட்டாரு. என்ன ஆர்டர் போடுறாருன்னா, யாக்கோப்பு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் கேட்கலாமா என்று நினைக்க கூடாது. ஏன்டா அவர் நம்ம மீது வைத்த தாகம், பாசம், அன்பு, நேசம் நம்மளை கொண்டு போய் திருப்தியா மேய்ச்சின்னு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? மேய்ச்சினுமே ஆவி அவரை மறந்துடுறோம். மேய்ஞ்சிட்டு பிறகு இந்த ஆடுகளுக்கு எந்த ஆடு வந்து தண்ணியை குடிக்கூடாது, எந்த ஆடு வந்து புல்ல துண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேதப்படுத்திடுறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாத்தீங்களா? அடுத்து ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாக்குரியவைகளை தேடாம தனக்குரியவைகளை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். இப்பதான் அந்த தரித்திரமும் வறுமையும் வருகின்ற போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி என்னிடத்தில் வந்து எதுவும் கேட்க கூடாது. சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் எதற்காக நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படுகிறது. இப்ப திருப்தி ஆயிட்டோம், ஆண்டவரை விலகிட்டோம். இப்ப நமக்கு எதுவும் தெரியாத போல வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இப்படி வாழ்க்கை இருக்கின்ற போது திருப்தியானவர்களை குறித்து சொல்றாரு ஆண்டவர். நீ திருப்தி ஆயிட்டேப்பா, ஏசப்பா பிள்ளைங்களுக்கு நல்லா திருப்தியா இருப்போம்ல. இப்ப சொல்றாரு, நீ திருப்தி ஆயிட்டனா ஏழைகளை பார்த்து விசனம் அடையக்கூடாது. எடுத்து வாசி. உபாகம் 15வது அதிகாரம் 10வது வசனம் வாசி. திருப்தியானவன் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது விசனப்படக்கூடாது. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பார். ஆகியால் அவனுக்கு தாராளமா கொடுக்க வேண்டும். அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படக்கூடாது. அதன் நிமித்தமாக இப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும் நீ சொல்லுங்க. விசனப்படுறோம் நம்ம. ஐயோ கொடுத்துட்டுமே, அது இருந்த உதவி இருக்குமே, ஐயோ அந்த 10 ரூபாய் அந்த டீ குடிச்சிருக்கலாம்,
ஐயோ அந்த 10 ரூபாய் இருந்தா எதனா பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துரு. திருப்தி ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்முடைய காரியம் விசனப்படுறோம். இன்னொருத்த சொல்றார் ஆண்டவர், நீ யாருக்கு கடன் கொடுக்கிறாய்? தேவனுக்கு. எனக்கு தான் நீ கடன் கொடுக்கிற. நீ செலவு பண்றதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு தான் நீ கடன் கொடுக்கிற. எவ்வளவு அழகா சொல்றாரு. எடுத்து நீ வாசி, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம் வாசி. ஏழைக்கு இறங்குறவன். அல்லேலூயா. யாருக்கு கடன் கொடுத்துக்கிறேன்? அப்ப யாருக்கு கடன் கொடுத்துக்கிற? கர்த்தருக்கு. பிரியமானவர்களே, ஒரு திருப்தியானவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. வேதம் சொல்லப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனம் வாசி. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படிமா? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தரித்திரனுக்கு கொடுக்கணும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்ல, கருணை என்ன? கண்ணன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தால் தரித்திரனுக்கு என்ன பண்ண வேண்டாமா? தரித்திரனுக்கு கொடுக்கணும். வேதம் இன்னொன்னு காரியத்தை சொல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல இப்பதான் சொல்றாரு, நீ என்ன கூப்பிடுவ, நீ கூப்பிடுகின்ற போது நான் உனக்கு பதில் கொடுக்கணும். இதெல்லாம் இல்லடான்னா எடுத்து வாசி. 58:9 வாசி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனம். அப்போது நீ கூப்பிடுவாய், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப கூப்பிடுறோமா? திரும்புறாரா? நம்ம ஜெபம் கேட்கப்படுதா? ஏதோ காத்தோட்டமா வாழ்ந்துனுக்கிறோம். ஏதோ காக்கா உட்கார பணம் கீழே விழுந்துங்குது நம்முடைய வாழ்க்கையில. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லப்படுது, நீ கூப்பிடுவாய், மறுவத்துரு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக்கலாமா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ சத்தமிடுவாய், மகளே என்ன பிரச்சனை, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன், நீ பயப்படாத, கலங்காத, திகழைக்காத, நான் உன் தேவன். என்ன மாதிரி வார்த்தைகளை ஆண்டவன் நமக்கு முன்மொழிகிறார் பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படுகிறது. நீ இதை விட்டுட்டான்னா, அவர் உனக்கு செவி சாய்க்கிறான்னா, அடுத்த கட்டம் என்னடா வச்சுக்கிறாருன்னா சாபம் வச்சுக்கிறார். அடுத்த கட்டம் என்ன வச்சுக்கிறாருன்னா, முன்னாடி விட்டாரு பாரு, என்னத்தை விட்டாரு, என்ன அனுமதித்தாரு? தரித்திரத்தையும் வறுமையும் வரும்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ இந்த காரியங்கள் எல்லாம் நீ திருப்தியான பிறகு இதெல்லாம் நீ செயல்றான்னா வரும்ன்ற சாபம். எடுத்து நீ வாசி, எடுத்து வாசி. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 27வது வசனம் வாசி. தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். யார் அனுமதிக்கிறது? இப்ப நம்ம திருப்தியா ஆயிட்ட பிறகு ஒரு ஆடு கூப்பிடுது, எப்படி இருக்கும்? ஒரு அளவுக்கு வாழ்க்கைக்கு வா, ஒரு அளவுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்ற போது ஒரு ஏழை வந்து கூப்பிடுவான், எனக்கு அது போயிடும். அதோடைய காரியம் பாருங்க, நமக்கு பெரிய ஒரு மகத்துவம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சிச்சு. அவனுக்கு ஏன்டா நம்ம செவி சாய்க்கணும்? அவங்களுக்கு ஏன் நம்ம பதில் சொல்லணும்? அவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? அவன் எதுக்கு தான் கோபப்படுறான்? என்ன விஷயம்? ஆண்டவர் சொல்றார், திருப்திப்படுத்துறது நான் தான், அதுக்கு பின்னாடி ஒன்று வருது பாரு தம்பி என்றார். சாபம். வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு ஏழை கூப்பிடுகின்ற போது எடுத்து நீ வாசி. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 13வது வசனம் வாசி, நான் முடிச்சிடறேன். நீதிமொழிகள், ஏழையின் குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் இறைவனை சத்தமிட்டு கூப்பிடுகின்ற போது கேட்கப்பட மாட்டார். எங்க வச்சிருப்பார்? என் அன்பு பிரியமானவர்களே, நம்ம எங்க விழுறோம்? நம்ம எங்க விழுந்து போய்க்கிறோம் பார். தேற்றுவாது இல்லை, ஆற்றுவார் இல்லை. இறைவன் நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு, ஏதோ வாழ்ந்துன்னு இருக்கிறோம், அப்படி இல்லாமா வாழ்ந்துன்னா புரோஜனம். உப்பு இல்லாத வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை தானம்மா. எல்லாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற திருப்தியை தானே நோக்கி ஓடிக்கின்னு இருக்கிற. அங்க ஒரு என்ன பண்றாரு? அதை அடைக்கிறார், அதை அடைத்து போடுறாரு. எடுத்து நீ வாசிய. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். புலம்பல் 3:8 வாசிய. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என்னத்தை அடைச்சிட்டாரு? ஜபத்தின் வழியே அடைச்சிட்டார்.
ஒரு 4-5 வாட்டி நீ போன் பண்ணிக்கினே இருந்தேன்னா ஒருவருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுவார். ஏமா புரியுதம்மா நான் சொல்றது? ஒரு நேச்சுரலான வார்த்தையை கட்டுக்கோ. உன் ஜபம் கூட அப்படித்தான், இறைவன் கூட அப்படித்தான். நிறைய முறை வந்து உன் கதவை தட்டிக்கின அந்த கதவை போட்டு லாக் பண்ணிடுவோம். இது மாதிரி மீனிங்க ஒரு 10-20 சொல்லலாம் உலகத்துல இருந்து. ஆனா இறைவன் சொல்றாரு, நீ அடிக்கடி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு வழி அடிச்சிடுறாரு. ஆமென், அல்லேலூயா. என்ன அடிச்சிடுறாரா? ஏன்னா நம்மளை அருவருப்புன்னு சொல்லிட்டாரு. பிரியமானவர்களே, நம்ம ஜபங்கள் அடைக்கப்படுகிறது, பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் எதற்காக நம்மளை திருப்திப்படுத்தினா தெரியுமா? இந்த திருப்தி ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். மேட்டிமை ஆயிட்ட பிறகு இறைவனை மறந்துடுறோம். வேதம் எப்படி சொல்லப்படுகிற ஜபத்தின் வழியை அடிச்சுட்டா நம்ம எவ்வளோ அருவருப்பானவர்கள் பாருங்களேன். உன் வாழ்க்கையில நீ என்ன பயன்படுத்துறியோ, முதல்ல மேய்ச்சா இருப்பாரு, தண்ணியை கலக்கிட்டு நீ யாரும் குடிக்க கூடாது, நீ செத்துப்போ, நீ யாரும் மேயக்கூடாது, நீ செத்துப்போ, நான் மட்டும்தான் திருப்தியா இருக்கணும்னு ஆடுகள் பண்ணிட்டு வந்தது இல்லையா? அந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத, உன்னை திருப்திப்படுத்துற. நீ சாப்பிட்டியானா கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு வான்ற. அதை எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு மரம் இருக்குது, ஏதோ ஒரு கனியை நீ அறுக்கிற, நீ என்ன பண்ணுவிடான்னா அதுல ஒண்ணு கூட விடக்கூடாது. நம்முடைய ஐடியா அதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அதுல ஒரு 2-3 விட்டுட்டு வாயாம்பான்றாரு. ஏமா இங்க நல்லா புரியுத பாருமா, ஏதோ மரன்றாரு, கனின்றாரு, 2-3 விட்டுட்டு வான்றாரு. யோசித்துன்னு இருக்காத. உன் மரத்துல நீ எந்த கனி அறுத்தாலும் அதில் ஒரு 2-3 விட்டுட்டு வாப்பா. அந்த வழி போக்கருக்கு போவாங்க, அதில் 2 அறுத்து சாப்பிட்டு வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு திராட்சை செடி நீ நட்டடான்னா அதில் கொஞ்சம் விட்டுட்டு வாப்பா. நான் சொல்றதை விட நீ வேதத்தை எடுத்து வாசி. உபாகமம் 24வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. நீ உன் பயிரை அறுக்கையில், நீ அறுக்கின்ற போது மறந்துடுவ. ஒரு அரிக்கட்டை நீ மறந்துட்டு வந்துட்டாயனால் நீ எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் என்னமா உன் கையின் பிரயாசத்தெல்லாம் உன் ஆசீர்வதிக்கும்படி நீ பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கு விட்டுடு. என்ன மாதிரி வார்த்தை சொல்றாரு பார். எச்ச கையில காக்கா வாட்டல. ஏமா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு, ஏமா நீ மறந்துட்டு இருப்ப, திரும்பி போவாதுரா, நான் உன்னை ஆசீர்வதித்துனே இருக்கிறேன், உன் கையின் பிரியாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறவன், அதை விட்டுட்டு. எத்தனையோ பேர் பாவம் அதை எடுத்துட்டு போவாங்க. ஏமா ஆதியில எல்லா வீடும், நான் சொல்றது ஏதோ ஒரு கிராமம் இருந்தா ஒரு 2 அல்லது 3 வீடு அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் இருக்கும். மீதி பேருக்கெல்லாம் நிலம் இருக்கும், விவசாயம் பண்ண முடியாது. மாடு இருக்காது, ஏறு உழத்துக்கு வசதி இருக்காது, காசு இருக்காது, விதை வாங்குவார். இப்படிப்பட்டவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எஜமான் அறுவடை செய்கின்ற போது கதிர்பொருக்கு போவாங்க. ஒருத்தரை அந்த ஈவினிங் வேலையில கட்டுவாங்க, எல்லாம் போய் மந்தியா பின்னாடி போவாங்க. அந்த சிந்தி போன கதிர்களை எடுத்துக்கின்னு அப்படியே அதை நசுக்கி எடுத்து புடைச்சி கடைக்கு போயிடும். சில பேர் அதை எடுத்து அதை சமைத்து சாப்பிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாரு, விட்டுடு. என் அன்பு தேவப்பிள்ளையே, இயேசு கிறிஸ்து கூட, ஆண்டவர் கூட என் அன்பு ரூத்துக்கு என்ன சொன்னாரு? போவாசுடைய நிலத்துல, ஏப்பா நீ கதிர் பொறுக்கு ஒரு பாப்பா வருது, நீங்க வந்து என்ன பண்ணணும்? சிந்தம்படி செஞ்சுட்டு வரணும். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, கணவனை மறைச்சு போயிட்டான், மாமனார் மறைச்சிட்டாரு, மாமியாரோடு இந்த பிள்ளை வந்துக்குது, மாமா தேசத்துக்கு போய் பெத்தலேகம், பெரிய பணக்காரன். என் அன்பு தேவப்பிள்ளை அவன் சொல்றான் பாரு, ஆண்டவர் பேசாத சொல்லுவானா, வா வறுமையில அந்த பாப்பா வந்து கதிர் பொறுக்குது, அந்த அறுக்குறாங்க பத்தியா அறுவடை, அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டான், நீங்க வந்து சிந்துபடி செஞ்சுட்டு வரணும் கதிரை. ஆமென். எந்த எஜமான் சொல்லுவான் பாரு, ஆண்டவர் எங்க பேசினாரு, இப்ப எங்க பேசுறாரு பாரு. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அதை தொடச்சு எடுத்து எறும்பு கூட சாப்பிடக்கூடாது. என் அன்பு பிரியமான, சரி அந்த ஒரு கதிர் பொறுக்கத்தை விட்டுட்டு வர சொன்னாரு, திரும்பி போக கூடாதுன்ட்டாரு. இப்ப இன்னொன்னு கீழ்வாசன வாசிமா, நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு என்னமா கொம்பில தப்பிருக்கிறதை
பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அத பரதேசிக்கும் திக்கற்றவருக்கும் விதவிக்கும் விட்டுடணும். ஏமா புரியுதம்மா? ஏமா புரியுதம்மா? ஆண்டவர் எப்படி முன்னே ஆசீர்வதிக்கிறவர் சொல்றாரு பாரு. இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நீ வந்ததுனால ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ உணர்வு அங்க வந்துடும். சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு உணர்வு அங்க வந்துடும். இருக்கட்டும் பாத பையனோ கணவரோ மனைவியோ எதுவோ அதை அறுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கா, விட்டுடலாம். அதை நம்பி பூச்சிப்புழு இருக்குது. யாராவது ஒருத்தர் அது பிரயோஜனமா இருக்கு, ஆண்டோட சொன்னார் விட்டு அது யாரான எடுத்துக்கிட்டோம். ஆமென். அந்த பயம் வருமா வராத? இப்ப சொல்லு. என்ன வாயை தரகில்ல? சத்தியம் முடிஞ்சாதானே? ஏமா பின்னாடி இருக்கிறவங்க கேக்குதா? அந்த பயம் வருமா வராதா? வரும்ன்றதுக்கு மெதுவா சொன்னா எப்படித்தான் உஷா சொல்லு. வருமா வராதா? சத்தமா சொல்லு. வரும். ஆனா வேதம் எப்படி சொல்லு? கீழ்வாசன வாசி. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு என்னமா மறுபடியும் அது 1 2 இருக்கு அறுக்க திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கு விட்டு விடுவாங்க. ஏன் இதை சொல்றாரு? ஏன் இதை சொல்லணும்? இன்னைக்கு பிரசங்கத்துல இதை ஏன் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தணும்? பிரியமானவர்களை, நீயும் நான் ஏதோ நம்பி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆண்டவர் நம்பி இல்லை, உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேதமும் சொல்லப்படுகிறது, எச்சரித்துக் கொண்டு இருக்கிறது. திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழாத. அப்படி வாழாத என்ன? ஆண்டவரை சார்ந்து வாழு. ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற போது திருப்தி வந்துடும். திருப்தி வருகின்ற போது ஆண்டவரை மறந்துடாத. நிறைய பேர் வாழ்க்கை அதுதான். நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்களா? அவங்களெல்லாம் இப்படிதான். இன்னைக்கு லட்சக்கணக்கான பணம் கூட வரட்டுமா, ஆஸ்தி வரட்டும், அந்தஸ்து வரட்டும், கொடுக்கிற இடத்துல அது கொடுத்துதான் ஆகணும். அதை திருப்தி இல்லாத வாழ்வு. நீ அந்த வாழ்க்கையான போய் இந்த உலகத்தில் விசாரிச்சுக்க. எத்தனை கோடியானா சம்பாரிச்சுக்கிட்டோம், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீ போய் விசாரிச்சேன்னா ரொம்ப நான் ஏன் வாழறேன்னு வாங்க. திருப்தி இல்லாத வாழ்வு. ஆண்டவர் மேய்ச்சி உன்னை எந்த ஸ்தானத்தில் எத்து போய் வைத்தா ஆண்டவரை நீ யாருன்னு கேட்ப கேள்வி. தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படுவது பிரியமானவர்களே 1 கொரிந்தியர். இப்ப யார் மேய்ச்சது? யார் மேய்ச்சது? நம்மளை மேய்க்கிறது யாரு? இளவாயத்தான் சொல்லு. நம்மளை மேய்க்கிறது யாருப்பா? சத்தம் போறலையே, எடுத்து வாசி. 1 கொரிந்தியர் 9:7 வாசி. 1 கொரிந்தியர் 7:9-7. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், தண்ணிலே சேவகம் பண்ணுவான். எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், அது கனியை புசியாதிருப்பான். எவன் மந்தையை மேய்த்து அதை பாலை சாப்பிடாதிருப்பான். தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் முழங்கால் நிற்போம்.